திமுக ஒழிச்சே தீரணும். தெலுங்கு பேசுகிற ஓட்டில் நாங்களும் அதில் ஒரு 50% பிரிக்கணும்னு எனக்கு திட்டம். பாஜக வந்து தாங்கள் வளர்றதை விட பவன் கல்யாண் வளரணும் அப்படின்னு நினைப்பாங்க. காமராஜரை தோக்குறதுக்கு அன்றைக்கி என்ன காரணம்னா தெலுங்கு பேசுகிறாங்க பேசிடுவாங்க. பவன் கல்யாண் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கிற நோக்கத்தில் அவர் பவன் கல்யாணுக்கு ஒரு சட்டமன்றத்தில் ஒரு 10 சீட்டோ நாடாளுமன்ற ஒரு லிஸ்ட்டு தமிழ்நாட்டில் கிடைச்சா போதும்னு நினைக்கிறேன். அவருக்கு வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு அவர் நோக்கமே இல்லை. சார், அடுத்ததா விஜய் அவர் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ளேயோ இல்லை பவன் கல்யாணோடையோ கை கோர்ப்பதற்கான அந்த முயற்சிகள் ஏதாவது போயிட்டு வாய்ப்பு. புசியானதுக்கு தமிழ்நாட்டில் என்னென்ன அரசியலுக்கும் தெரியுமா? அது பிறகு புசியானதுக்கு நான் சொன்னாலே தமிழ்நாட்டுடைய சீதோஷன் ஏதாவது தெரியுமா? கோபிச்செட்டிப்பாளையம் எங்கே இருக்குன்னா அது என்ன தஞ்சாவூர் மாவட்டம்னா எப்படி சரியா வரும்? திமுகவுக்கு மாற்று தானே இருக்கு. திமுக போட வேண்டிய தீர்மானங்கள் அப்படியே நிட்டுட்டோ போறாங்க. எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, அதை பேசலாம்ல. புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். ஆந்திர துணை முதல்வரும் ஜனசேனா கட்சி தலைவருமான பவன் கல்யாண் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டை மையமிட்டு பல்வேறு விஷயங்கள் வந்து செய்துட்டு வராரு. தவிர தமிழ்நாட்டுக்கும் அடிக்கடி வருகை புரிந்துட்டும் இருக்காரு. தமிழ்நாடு குறித்து பதிவிடுறது, தமிழ்நாடு குறித்து பேசுறது அப்படின்னு தொடர்ச்சியாக தமிழ்நாடு சார்ந்த செயல்பாடுகளை வந்து முன்னெடுத்துட்டு வர்றாரு. இந்த நிலையில் பவன் கல்யாணின் அரசியல் குறித்து தமிழ்நாட்டின் மிக மூத்த அரசியல் தலைவர்கள் ஒருவரான திரு கே.எஸ். ராதாகிருஷ்ணன் அவர்கள்கிட்ட பேசலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். வணக்கம். சமீபத்தில் ஒரு செய்தி வந்தது, நீங்கள் வந்து சமீபத்தில் பவன் கல்யாணை வந்து சந்திச்சிங்க. தமிழ்நாடு அரசியல் சூழல் குறித்து பல்வேறு விஷயங்கள் குறித்து வந்து நீங்கள் பவன் கல்யாண் கிட்ட பேசுனீங்க அப்படின்னு. அதனோட நோக்கம் என்ன சார்? பவன் கல்யாணை தமிழ்நாட்டு அரசியல் குறித்து பேசியதற்கான நோக்கம் என்ன சார்? பவன் கல்யாணம் கூட இப்போ சந்திக்கலை, ரொம்ப நாளாக தொடர்பு உண்டு. இப்போ கடந்த ஒரு மாதத்தில் 2 தடவை சந்தித்தேன். அது தமிழகத்தில் ஒரு பரபரப்பான செய்தியாகிவிட்டது. அப்படி சந்திக்கும் போது தான் உங்களுக்கு தெரியும், அவர் மீனவர்கள் விடுவிக்கன்னு ஒரு அறிக்கை சமீபத்தில் அதை கம்ப்ளீட்டாக நான் இங்கேருந்து அனுப்பி ஒரு அறிக்கை விடுங்கன்னு சொன்னேன். அதுக்கு பிறகு அவர் அறுபடை வீடு, அவர் மட்டும் நான் கூட போகல, அறுபடை வீடுக்கு அவரே சுற்றி வந்தார். தனிப்பட்ட சுற்றுப்பயணமாக யாரும் தொடர்பு இல்லாமல் அவரே வந்துட்டு போனார் 6 படை வீடுகளுக்கும். பிறகு போன 10 நாளைக்கு முன்னாடி அவங்க எம்எல்ஏக்கள் 21 பேரும் 6 படை வீடுக்கு பிரித்து 5 பேராக பிரித்து போயிட்டு வந்தாங்க. அதுக்கு இங்கேருந்து ஏற்பாடுகள் பண்ணி நம்ம கொடுத்தோம். பிறகு அதுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும், இந்த கூட்டம் ஒரு நாடு என்கிட்ட தேதி கேட்டாருங்க. பிறகு நான் தான் பேசினேன், ஓகே பண்ணார். பிறகு நேற்று வந்து அதை வச்சு தமிழ்லேயே பாதி நேரம் பாதி தான் தமிழில் தான் பேசுகிறார். நான் தமிழ்நாட்டை விட்டு அகழ்ந்தாலும் தமிழ்நாடு மீது எனக்கு பற்றும் அக்கறையும் உண்டு, வாழ்க தமிழ்நாடுன்னு பேச்ச முடித்தேன். வாழ்க தமிழ்நாடு, தமிழ் மேலே எனக்கு அரிய பற்றுண்டு. மகாகவி பாரதி ஆனாலும் திருக்குறள் ஆனாலும் சித்தர்கள் பூமின்னு சொன்னார். 83 அவர் அரசியல்வாதி ஆவாருன்னு அவர் நினைக்கல. அப்பவுமே தமிழ்நாட்டில் இலங்கை தமிழர் ஆர்ப்பாட்டத்திலையும் இதுலையும் அவர் கலந்து கொண்டவர். எனக்கே தெரியும், என்கிட்ட கேட்டவர். அந்த நேரத்தில் நான் இலங்கை தமிழர் பிரச்சனை நடக்குவான முக்கியமான புள்ளியாக தமிழ்நாட்டில் இருந்த இல்லையா, நெடுமாறனோட சேர்ந்துக்கிட்டு அந்த கட்டத்திலே ஆர்வமாக மாணவராக இருக்கும்போது கேட்டார். அப்போ அவர் அரசியல்வாதி ஆவாரே, தமிழ்நாட்டில் வந்து அரசியல் பண்ணணும்னு அவர் நினச்சிருக்க மாட்டார் இல்லையா? இல்லையா? அதனால் அவர் அந்த ஆர்வம் வந்து அரசியல் கருத்து மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட ஆர்வமாகவும் இருந்தது. நீங்கள் எதுக்கு இது சொல்கிறேன்னா, 83, 82 கட்டங்கள்லாம் அவர் அரசியல்வாதி ஆவார். 84 அரசியல் தமிழ்நாட்டுக்கு வந்து அரசியல் வரும், ஆந்திராவிலே அரசியல்வாதி ஆவார்னு யாருக்கு தெரியாது. அப்பவுமே ஈழத்தமிழ் பிரச்சனையில் ஆர்வம் காட்டியவர். தமிழ்நாட்டில் வந்து சமீபத்தில் உங்களோட ஒரு நேர்காணல்லையும் பார்த்தேன், தமிழ்நாட்டில் இருக்கிற தெலுங்கு மக்கள் அவங்களோட வாக்குகள் வந்து பெரும்பாலும் திமுகவுக்கு போகுது. பவன் கல்யாண் மூலமாக அது தமிழ்நாட்டில் வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்கு, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்து அவரை அழைத்து வந்து பிரச்சாரம் பண்ணுறதன் மூலமாக வந்து அந்த வாக்குகளை வந்து பிரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் ஏற்கனவே வந்து அவங்க மதிமுகவுக்கு வாக்களித்தாங்க, தேமுதிகவுக்கு வாக்களித்தாங்க. இப்போ அவங்க கட்சி வந்து பெரிய அளவில் இல்லாதனால பவன் கல்யாணை வச்சு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வலு சேர்க்கிற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஏன்னா ஈஸியாக வந்து இடைக்கால நீக்கம் பண்ணார். ஸ்டாலின் பையனும் ஸ்டாலின் மருமகனும் அவருக்கும் தெலுங்கு ஓட்டு போகுது, முஸ்லீம்கள் ஓட்டு போகுது, சிறுபான்மை கிறிஸ்டின் ஓட்டு போகுது. நிச்சயமாக விஜய் அந்த முஸ்லீம்கள் கிறிஸ்டின் ஓட்டை பிரிப்பார். திமுகவுக்கு போகிற 100%னா அதில் 40% விஜய் பிரிப்பார். தெலுங்கு பேசுகிற ஓட்டில் நாங்களும் அதில் ஒரு 50% பிரிக்கணும்னு எனக்கு திட்டம். திமுக ஒழிச்சே தீரணும்.
நன்றி கெட்ட திமுக, நன்றி கெட்ட ஸ்டாலின். இது ஸ்டாலின் திமுக, கலைஞர் திமுக இல்லை, அண்ணா திமுக, அண்ணாவின் திமுக இல்லை, கலைஞரின் திமுக இல்லை, ஸ்டாலின் திமுக, அவங்க குடும்ப திமுக, அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க நடத்துகிற திமுக. என்னெல்லாம் எளிதாக தூக்கி போட்டாங்கல்ல. ஏதோ நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க, அதிகாரிகளை வச்சுருக்கீங்க, அந்த ஐடி விங்கு வார் ரூம் வச்சுட்டு சின்ன பொய்யை கூட மெய்யாக்கிறதுங்க, சின்ன உண்மையை கூட பொய்யாக்கிறது. இந்த வார் ரூம் இருக்கு இல்லையா, மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்போம். ஆனால் இப்போ ஐடி விங்கு இந்த வார் ரூம்லாம் எழுதுறதெல்லாம் எல்லா கட்சிக்கும் பொய் எல்லாம் பொய். ஒவ்வொருத்தர் வந்து உருவகம் பண்ணுறது அதுக்கு லாய்க்கு இல்லாதவன்லாம் பெரிய கடவுள் மாதிரி உருவகம் பண்ணுறாங்க. வார் ரூம், ஐடி விங்குக்கு ஒரு கட்சிக்கும் அவ்வளவும் பொய். சார் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற தெலுங்கர்களோட வாக்கு திமுகவுக்கு தான் போகுது அப்படின்றதுக்கு நம்மக்கிட்ட என்ன டேட்டா சார் இருக்கு சொல்லட்டுமா? எல்லாரும் நான் அரசியல் 52 வருஷம் இருந்திருக்கேன். திமுகவுக்கு தான் போகுதுன்னு என்னையால் சொல்ல முடியும். திராவிட முன்னேற்ற கழகத்தில் தோக்கும்போது பெரும்பாலான தெலுங்கு ஆட்கள் இருந்தாங்க. இந்த கட்சி பெருவாரியான சமுதாயம் தெலுங்கு பேசுகிறவங்க ஓட்டு போச்சு. காமராஜரை தோக்குறதுக்கு அன்றைக்கி என்ன காரணம்னா தெலுங்கு பேசுகிற ஆட்கள் தான். பே. சீனிவாசன் அண்ணா காலத்தில் சிபி சிற்றரசு சின்னராஜன் ஒரு பேர், வேலூர் மாவட்டம், அவருக்கு மந்திரி சபையில் இடம் கிடைக்கும் தெலுங்கு சார்பில் எல்லாம் எதிர்பார்த்தாங்க. அண்ணா கொடுக்கல, கலைஞரும் கொடுக்கல. அது பிறகு பே. சீனிவாசன் காமராஜர் தோக்கடித்த பிறகு அவருக்கு ஒரு சபாநாயகர் போஸ்ட் கிடைக்கும்னு எதிர்பார்த்ததுக்கு டெப்டி ஸ்பீக்கர் தான் கிடைச்சது. பிறகு அவரும் அதிலேயே மனம் திறந்து போயிட்டார். அதுக்கு பிறகு தெரியும் வைகோவை எளிதாக நீக்கினாங்க, என்னையே எளிதாக நீக்கினாங்க. அதனால் இந்த ஓட்டு முழுமையாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு அதிகபட்ச சதவீதம் 70%, 30% நீங்கள் சொன்னால் பல்வேறு கட்சிகளுக்கு போகலாம், 70% திமுகவுக்கு போகுது. இப்போ எங்களுடைய கால்குலேஷன்னா திமுகவுக்கு கிடைக்க வேண்டிய சிறுபான்மை மத சமுதாயம் இருக்கு இல்லையா, கிறித்துவம், இஸ்லாம், ஆமாம், அதுபோல் தெலுங்கு சிறுபான்மை, இந்த 3 டிண்ட் பண்ணால் திமுக தோக்குது. அது விஜய் ஒரு டிண்ட் பண்ணுவார், அதில் கொஞ்சம் ஓட்டு பங்கு போடுவார். இதில் மொழி இந்த மத சிறுபான்மை சொல்கிறேன், இஸ்லாம் கிறிஸ்துவ சமுதாயத்தில் அதில் கொஞ்சம் 30-40% அவர் எடுத்துருவார். இப்போ தெலுங்கு சமுதாயத்தை நாங்கள் வந்து அதில் ஒரு டிண்ட் பண்ணணும். அதான் சார் ஒரு கேள்வி வருது. என்னன்னா பவன் கல்யாணை கூட்டிகிட்டு வந்து நீங்கள் சொல்கிறபடி திமுகக்கு 70% தெலுங்கு மக்களோட வாக்குகள் போனாலும் பவன் கல்யாண் மூலமாக அதை வந்து மாற்றிடலாம், திமுகவுக்கு போகிற ஓட்டை வந்து பிரிச்சிடலாம் அப்படின்றது எப்படி சார் வந்து? நான் சொல்கிறேன் 20% இருக்குது சார், தெலுங்கு பேசுகிறது சதவீதம் இருக்குது. அதில் ஜாதிகளை சொல்கிற தப்பு இல்லை. கம்மான்னு இருக்காங்க நாயுடுஸ், பலிஞ்சான் இருக்காங்க நாயுடுஸ், தெலுங்கு 24 மணி செட்டியார் இருக்காங்க, தெலுங்கு யாதவாஸ் கோனார்கள் இருக்கிறாங்க, கொல்லாஸ் இருக்காங்க. கொல்லாஸ்னு ஒரு இது ஆடு மாடுகள் மேய்க்கிறாங்களே பால் வியாபாரம் அவங்க. ரெண்டாவது வந்து அருந்ததியர் இருக்காங்க, அருந்ததியர். அது போக வேறு சில தெலுங்கு பேசுகிற ஒரு சில ரெட்டியார் பத்மாசியில் அண்ணே இருக்காங்க, நெசவாளர் தெலுங்கு பேசுகிற. இந்த சதவீதத்தில் கிட்டத்தட்ட 20% வாக்குகள் இருக்குது. 20ல் நாங்கள் 20 எதிர்பார்க்கல. இதில் வந்து நாங்கள் 8% தான் எதிர்பார்த்துட்டு அந்த பணிகளை செய்ய போகிறோம். குறிப்பாக கம்யூனிட்டி வைஸாக சொல்கிறீங்களா அந்த 8%? இந்த தெலுங்கு பேசுகிறவங்க சார் 20 மொத்தம், அதில் 8% வந்தால் போதும். நான் சொல்லிடுறேன், வரிசையாக சொல்லலாம். வடசென்னையில் சில தொகுதிகள், அண்ணா நகர், அப்படியே வேலூர், காட்பாடி, கேவிக்குப்பம், ஓசூர், தளி, பல்லடம், சிங்காநல்லூர், வடகோவை, உடுமலைப்பேட்டை, பழனி, பழனிக்கு அடுத்து திண்டுக்கல், திண்டுக்கலுக்கு அடுத்து வந்து திருப்பரங்குன்றம், திருமங்கலம், விருதுநகர், திருவிழுப்புத்தூர், ராஜபாளையம், சிவகாசி, சாத்தூர், கோவில்பட்டி, விளாத்திக்குளம், ஒட்டப்பிடாரம், அதுபோக இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் திருச்சுழி, அருப்புக்கோட்டை. ஆமாம், அது அப்படியே வாங்க. நாகப்பட்டினத்தில் இது கீவளூர், நாகப்பட்டினம், திருவாரூர், இல்லை நாகப்பட்டினம், தஞ்சாவூரில் கொஞ்சம் 10,000 ஓட்டு இருக்குது, தஞ்சை. அதே மாதிரி புதுக்கோட்டை, அறந்தாங்கி, அப்படியே வந்து குறிஞ்சிப்பாடி, கடலூர், இது வந்து நான் திருவண்ணாமலை, செஞ்சி, மேஜர் இந்த தொகுதிகள். இந்த தொகுதியெல்லாம் அதிகபட்சம் 65,000 கிட்டத்தட்ட ஒரு 25,000 ஓட்டு இருக்கு இந்த தொகுதியில். ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, எங்களுக்கு நீலகிரியும் கன்னியாகுமரி நீங்களாக அனைத்து மாவட்டங்களிலும் கிட்டத்தட்ட 3,000 to 5,000 ஓட்டு குறைஞ்சபட்சம். அனைத்து தொகுதிகளில் 3,000 to 5,000 ஓட்டு இருக்கு.
இதெல்லாம் கால்குலேட் பண்ணி கணக்கெடுத்து 1 வருஷம் கணக்கெடுத்திருக்கோம், சும்மா வேலை இல்லை. கன்னியாகுமரி, நீலகிரி நீங்களாக எல்லா மாவட்டத்திலும் குறைஞ்சபட்சம் 3500 ஓட்டு மற்ற தொகுதியில் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது தெலுங்கர்களை வந்தேரிகள் என்று சொல்வதும், இப்போ நான் தெலுங்கன் தான், ஈழத்தமிழர் பிரச்சனை, அது மாதிரி தமிழ்நாட்டு நலன் சார்ந்த நதிநீர் இணைப்பு, காவேரி, முல்லை பெரியார், கண்ணைகோவில், அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் நாகப்பட்டினம் துறைமுகம், சேலம் இரும்பாலை, கிழக்கு தொடர்ச்சி மலை பாதுகாப்பு, அதாவது அழகர் மலை, கல்லராயன் மலை, கொல்லிமலை, இதோடைய பாதுகாப்பு, இப்படி பல்வேறு தமிழ்நாட்டை சார்ந்த பிரச்சனைகள் உச்சநீதிமன்றத்தில் வழக்காடி இருக்கேன். நான் ஆந்திராவுக்காக வழக்காடுறேன். நான் ஆந்திராவுக்கு வரிகட்டல. எங்கள் மூதாதையர் ஆந்திராவிலேருந்து எங்கேருந்து வந்தாங்கன்னு எனக்கு தெரியாது. எனக்கு தெலுங்கு எழுதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது. ஓரளவு தமிழ் கலந்த தெலுங்கு என்னால் பேச முடியும், பியூர் தெலுங்கு என்னால் பேச தெரியாது. இப்படியாக இருக்கும் பொழுது அவங்கள வந்தேரின்னு புண்படுத்துவதும், இப்போ ஈழப்பிரச்சனை பெருவாரியான தெலுங்குல தான் பங்கெடுத்தாங்க. தமிழ்நாட்டில் தெலுங்கு மக்களுக்கு எதிராக கருத்துக்கள் சொல்கிறது, இல்லை அவங்களோட நம்பிக்கைகளை, அவங்க தலைவர்களாக நினைக்கிற அடையாளங்களை பற்றி விமர்சிக்கிறது அப்படின்ற பட்சத்தில் தெலுங்கு மக்களை நாங்கள் வந்து அணி திரட்டுறோம் அப்படின்றது ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் ஏற்கனவே இது போன்ற விஷயங்கள்னால நீங்கள் சொன்ன மாதிரியே திமுகவுக்கு தான் அவங்க வந்து வாக்களிச்சுட்டு இருக்காங்க. இல்லை பொதுவாக நம்ம வந்து தெலுங்கர்களுக்காக இல்லைனாலும் பொதுவாக திமுக வந்து அனைத்து மக்களுக்குமான கட்சி அப்படின்ற அடிப்படையில் திமுகவை ஆதரிக்கிறாங்க அப்படின்னு. நீங்கள் வந்து திமுகவுக்கு போகிற வாக்குகளை பிரிக்கிறதுக்கு தான் இந்த அணி திரட்டலா, இல்லை தெலுங்கு மக்களுக்கு எதிராக இங்கே பரப்பப்படுற கருத்துக்கள், வைக்கப்படுற விமர்சனங்களுக்கு எதிராக இதை நீங்கள் ரெண்டுக்குமே அப்படின்னா தான் இவங்க கூட ஒரு யூனிட்டி வரும். அது மாதிரி திருமண நாயக்கர் மகாலை இடிக்கணும்னு சொல்லுங்க. திருமண நாயக்கர் மகால் மதுரையில் தானே கட்டியிருக்காங்க. அந்த மகால் வந்து திருமண நாயக்கர் கெட்டினாருன்னு தான் பேர் ஒழிய அது மதுரைக்கு தானே ஒரு முத்திரையாக இருக்கு, அடையாளமாக இருக்கு. அதை இடிக்க சொல்றதெல்லாம் புண்படுத்துகிற வேலை தானே இது. அப்படி மேலும் மேலும் இப்படி பேசும்போது இந்த தெலுங்கு கம்யூனிட்டியோட ஒரு யூனிட்டி வந்துடும். என்னடா நம்ம பாதுகாப்பு இப்படி பேசுகிறாங்களே, வந்தேரிகள்னு பேசுகிறாங்களே அன்னு ஒரு காலப்போக்கில் அமைதியாக இருந்தாங்க அவங்க. இப்படி பேச பேச பொறுமைக்கு ஒரு எல்லாம் உண்டு இல்லை, நான் சொல்கிறது உண்டு இல்லையா? இப்போ நீங்கள் எந்த சட்டத்திலேயாவது ஒரு மாநிலத்தில் குடியிருந்தவங்கள இங்கேயே ஆண்டு காலமாக குடியிருந்தவங்கள விரட்ட முடியுமா? அது முடியும். அது அரசியல் சாசனத்துக்கு புறம்பால் இருக்க பேசுறது. இதே போனாச்சு இப்போ இந்த கட்சிகள் பேசுகிறான்னா நான் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போடுறேன்னு இவங்க கட்சியுடைய அங்கீகாரம் போயிருமில்ல? ஆமாம், போமா இல்லையா? இதில் என்னன்னா கண்டிப்பாக. ஆனால் அதில் என்ன ஒரு கேள்வி என்னன்னா சார், திரும்ப பவன் கல்யாண் மூலமா இது எப்படி இந்த ஓட்டை வந்து மாற்றுவீங்கன்னு கேட்குறேன். இல்லை, நேற்று வந்துட்டு போனாருங்க, இன்னி கட்சியை இங்கே அமைக்கலைங்க. நேற்றுலேருந்து இப்போ கூட பேசிட்டு இருக்க, நீங்கள் வரும்போது கூட ஃபோனில் அவங்க இப்போ பல பேர் வந்து கொடிகளை தச்சு வச்சுட்டாங்க. கோவில்பட்டிலையும் விளாத்திக்குளத்துலையும் ராஜபாளையத்துலையும் சாத்தூர்லையும் ஏற்ற போகிறேன்னு எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இப்போ நீ வந்துட்டு இருக்கீங்க இல்லையா, ட்ரெஸ் இளைஞருக்கு மத்தியில் அந்த எண்ணெய் வந்துருச்சு, நான் ஏற்ற சொன்னேன்னா அண்ணே நீங்கள் வந்து ஏற்றுங்கிறாங்க. எப்பா இருங்கப்பா, அவசரம். ஜனசேனாவின் மூலமாக அந்த வாக்குகளை வாங்க இல்லை அதிமுக இல்லை, நான் சொல்ல ஜனசேனா மூலமாக ஒன்று திரள்வார்கள். இப்போ தெலுங்கு தேசம் நீங்கள் கொண்டு வர முடியாது. தெலுங்கு தேசம்னா அது தெலுங்கு நாட்டுக்கு தான். அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாதம் அல்ல. சந்திரபாபு நாயுடு வந்து இங்கே ஒன்றும் பண்ண முடியாது. இவருக்கு வந்து எல்லா பொருத்தங்களும் இருக்கின்றன. யாருக்கு? அவருடைய படங்கள் ஏதோ ஒன்று டப் பண்ணியிருக்கு. ரெண்டாவது தமிழில் வந்து அவர் அப்பமே திருக்குறள் டிரான்ஸ்லேஷன் தெலுங்கு வேணும், இங்கிலீஷ் வேணும், ஏட்டே வாங்கி படித்தவர். நான் சொல்கிறேன், இவர் 10 வருஷமாக தான் இவர் அரசியல் இருக்கார். போன தடவை ஒரே எம்எல்ஏ இவர் மட்டும் ஜெயிச்சார். ஆமாம், அதுக்கு முன்னாடி பிரஜா தோத்துட்டாரு. அந்த பிரஜா ராஜ்யத்தில் இருந்தார், தோத்துட்டார். பிறகு இருந்தார். பிறகு இப்போ 21 எம்எல்ஏ தான் வச்சிருக்கிறார். இவருக்கு வந்து ஆஸ்பிரேஷன், இவருக்கு வந்து ஏற்கனவே தெலுங்கானாவில் ஒரு யூனிட் இருக்கு. தெலுங்கு ஜனசேனா யூனிட் தெலுங்கானாவில் இருக்கு. ஆந்திராவில் இவங்களை ஆட்சி பொறுப்பில் இருக்காங்க. கர்நாடகாவிலையும் இவங்களுடைய அமைப்பு இருக்குது, ஜனசேனா. தமிழ்நாட்டிலையும் ஒரு அமைப்பு வர்றது அவருக்கு நல்லது. அப்படி வரும்போது ஒரு 4-5 மாநிலம் அமைப்பு இருந்தால் தேசிய கட்சி ஆகிடுறாங்க. எப்படின்னா சரத்பவார் மாதிரி, நம்ம அகிலேஷ் யாதவ் இருக்காங்க இல்லையா, அது மாதிரி மம்தா மாதிரி ஒரு தேசிய கட்சி லிஸ்ட்டில் வந்துடுறாங்க. எப்படின்னா பாரதிய ஜனதா கட்சி, காங்கிரஸ் அந்த வரிசையில் வந்துடுறாங்க. அப்படி வரும்பொழுது அவர் வந்து 53 வயது தான், 53 வயது. அவருக்கு கன்னடத்தை ஏற்கனவே படிச்சுட்டார், எழுத படிக்கிறார். தமிழ் இப்போ படிச்சுட்டு இருக்க, அவர் தமிழில் ஓரளவு படிப்பார், ஃப்ளூயண்டாக பேச போகிறார். அவருக்கான ஒரு எமர்ஜி ஆகி தென்னிந்திய தலைவராக போகிறாருன்னு ஒரு சூழ்நிலை அமையும். அவருக்கு வயசு 53 தான். இப்போ நம்மக்கிட்ட தமிழ்நாட்டில் ஈழத்தமிழர் பிரச்சனையை நம்ம திருத்தணியோடு நிப்பாட்டிக்கிறோம், நம்ம டெல்லி வரைக்கும் எடுத்துகிட்டு போகல, புரியுதா? அதே மாதிரி ஃபிஷர்மேன் மீனவரின் கைதி வந்து ஒரு தேசிய பிரச்சனை.
நம்ம தமிழ்நாட்டுடைய இங்கே ஆர்ப்பாட்டம் நடத்த முடிய டெல்லியில் போய் ஒழுங்காக லாபி பண்ணி மற்ற மாநில முதல்வர்களை பார்க்கறதுக்கு நம்ம தவறிட்டோம். இப்போ மற்ற மாநிலத்துக்காரங்க என்ன செய்கிறாங்கன்னா இந்தியா முழு உள்ள மாநில முதல்வர்களை பார்க்குறாங்க அந்த மாநில பிரச்சனைக்கு. இப்போ அவர் வரும்போது இந்த தென் மாநிலங்கள் பிரச்சனையில் எல்லாத்துக்கும் நம்ம தலையிடணும். ஒவ்வொரு மாநிலத்துக்குள்ள இருக்கிற டிஸ்பியூட் இருக்கு இல்லையா, 2 பேருக்கு நான் காவேரியில் அவர் தலையிட மாட்டார். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஸ்பெஷலாக என்ன எடுத்திருக்காருன்னா, முதல்ல மீனவர் பிரச்சனை, 2வது இந்து மகாசமுத்திரம் அமைதி மண்டலமாக இருக்க வேண்டும், 3வது கச்சத்தீவை தமிழகத்திற்கு ஒரு பாதுகாப்பு எல்லையாக அமையக்கூடிய வகையில் திரும்ப பெற வேண்டும் இந்திய சர்க்கார், 4வது கிழக்கு தொடர்ச்சி மலை நான் சொன்னேன் இல்லையா அது பாதுகாக்க வேண்டும், 5வது நதிகள் தேசியமயமாக்க வேண்டும் என்ற இந்த 5 திட்டங்களை அவர் முன்னெடுத்து செய்ய போகிறார் தமிழக நலத்துக்காக. இது கண்டென்ட்லாம் கொடுத்துட்டேன் அவர்கிட்ட. இந்த விஷயத்துக்கு நீங்க ஜனசேனால இணைகிறீங்களா? அது காலம்தான் பாரு, நான் அதெல்லாம் இப்போ சொல்றதுக்கு இல்லை, காலம்தான். இதன் மூலமா தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த வாக்குகளை வந்து ஜனசேனா இந்த பிரச்சாரத்துக்கு வருகிறார். இனி ஒரு 10 நாள்ல மதுரைக்கு வர்றார், ஒரு நிகழ்ச்சி, திருப்பரங்குன்ற நிகழ்ச்சி, சைவ முருகன். அவர் முருகன் மேல அரிய பக்தி கொண்டவர். நீ தெரியும், அவர் சின்னமே அந்த முருகன் பின்னாடி இருக்க அந்த இது இருக்கும், அது இருக்கும். அதனால அதுல வந்து தெளிவா இருக்கிறாரு. தமிழ்நாட்டில் இந்த பிரச்சனை குறித்து நான் பேசுவேன் என்று சொல்றார். சார், நீங்களே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டிலே இருந்து தமிழர் உரிமைகளுக்காக போராடி எல்லா பிரச்சனைகள் முன்னணியில் நின்ற மதிமுக இன்னைக்கு வந்து வலிமை இல்லாமல் இருக்கு. தேமுதிக நீங்க சொன்ன உங்க கருத்துப்படி தேமுதிகவும் இருக்கு. இவர்களை விட்டுட்டு நீங்க ஆந்திரால இருந்து வந்து இங்க தமிழ்நாட்டில் வலிமைப்படுத்திடுவார், தெலுங்கு மக்களோட வாக்குகளை வாங்கிட முடியும். இல்லை, அதைத்தான் நாங்கள் வலிமை என்று நினைக்கிறோம். ஒரு நடக்காது என்பதை நடத்தி காட்டணும்னு மதிமுக வந்து ஏன் போச்சு? நான் 98 வரைக்கும் இருக்கும்போது அவர் பார்த்தாங்கல்ல, எங்களை மாதிரி ஆட்களை அப்புறப்படுத்துறாரே, அவராக செய்ய வேண்டிய செய்யாம எங்க ஜெயிலுக்கு போனாருங்க, பெரிய தியாகமா இல்லையா? எதுக்கு ஜெயிலுக்கு போனார்? ஜெயலலிதா எடுத்து போனார், பிறகு ஜெயலலிதாவோட கூட்டணிக்கு போனார். நான் சொல்ற கேட்டீங்களா? ஒன்று ஜெயலலிதாவோட பாஜக 99 போயிட்டானா ஜெயலலிதாவோட இருந்துருக்கணும், பிறகு திமுக நீக்கப்பட்டு திமுகவோட இருந்துட்டாரு. உங்களுக்கு புரியுதா? செய்ய வேண்டியது அவர் செய்யலையேங்க. நான் சொல்றது விளங்குதா? நீங்க அவர் வந்து தமிழ்நாடு பிரச்சனைகள் அப்போ வந்து இலங்கை பிரச்சனை ஒரு உப்பு ஊறுகாய் மாதிரி தானே பார்க்குறாரு. அவர் எதுக்காக 2.5 வருஷம் அந்த தியாகம் சாதாரண தியாகம் இல்லை. வைகோ 2.5 வருஷம் போட்டோ சரியிலேருந்து சாதாரண விஷயம் இல்லை. ஆமாம், அந்த தியாகம் இப்போ ஒன்றும் இல்லாமல் போச்சியே, அது வந்து டைலூட் ஆகி போச்சே. நான் சொல்கிறது விளங்குதா? இப்போ அவளை இப்போ பேசியே ஜெயிலேருந்து என்ன பயனாச்சு? நான் சொல்கிறேன். நீங்கள் சொல்கிற இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே திமுக அதிமுக ஆரம்பிச்சு நாம் தமிழர் எல்லா கட்சியுமே தானே பேசுகிறாங்க. அதை மீறி ஜனசேனாக்கு எப்படி மனப்பூர்வமாக இருக்கணுங்க? மனப்பூர்வம் இப்போ நான் வந்து பேசுறதை விட உச்சநீதிமன்றம் போய் போராடணும் இல்லையா? அதில் தான் ஆர்டர் கிடைக்குதே. நான் தெரியாமல் கேட்குறேன். நீங்கள் இவ்வளவு திராவிடம்னு சொல்கிறீங்க, கம்யூனிஸ்டுகளும் ஒரு சேட்டன்னு சொல்கிறீங்க. அந்த சேட்டன்கிட்ட முல்லை பெரியாருக்கு தண்ணி வாங்க முடியுதா? இதே மதுரையில் ஒரு எம்பி இருக்கார், யார், திடீர்னு மதிமுக வந்து சிபிஎம் போனார், 10-15 வருஷத்துக்கு சீட்டு வாங்கிட்டு வந்தார். பல பூர்வீகமாக சிபிஎம்ல திடீர்னு போனாரோ அவர் சீட்டு கொடுத்தாங்க. அவர் ஏதாவது முல்லை பெரியாரை பற்றி பேசுகிறாரா? மதுரைக்கு முல்லை பெரியார் சம்மந்தம் இருக்குல்ல, பேசுகிறாரா? கம்யூனிஸ்ட் கட்சி ஏதாவது பேசுகிறாரா? ஏன் பேசலை? அப்படி களவுத்தனமாக இருக்கக்கூடாது, நேர்மையாக இருக்கணும். இந்த அரசியல் கல்யாணம் மூலமா இது எல்லாத்தையும் சாதிச்சிடலாம், எல்லாம் சாதிச்சிடலாம்னு சொல்ல நான் ஒரே நாள் சாதிக்க. இதற்கான மற்றவர்களை காட்டிலும் ஒரு வேறுபட்ட முறையில் அணுகுவோம். பவன் கல்யாண் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கிற நோக்கத்தில் அவர் இல்லை. அதெல்லாம் புரிஞ்சுக்கிடுங்க. மதிமுகவோ தேமுதிகவோ மற்ற கட்சிகளோ தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கணும்னு நினைக்கிறாங்க. பவன் கல்யாணுக்கு ஒரு சட்டமன்றத்தில் ஒரு 10 சீட்டோ நாடாளுமன்ற ஒரு 2 சீட்டோ தமிழ்நாட்டில் கிடைச்சா போதும்னு நினைக்கிறேன். அவருக்கு வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு அவர் நோக்கமே இல்லை. அதை புரிஞ்சுக்க. அப்ப நீங்க வந்து இந்த கட்சிகளாம் நோக்கம் இருந்தது, இந்த கட்சிக்கெல்லாம் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வரணும். பவன் இப்படி சொல்லுங்க. பவனுக்கு வந்து தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கல, நமக்கு உடைய குரலை சட்டமன்றத்தில் எழுப்பக்கூடியவர்கள ஒரு 10 சட்டமன்ற உறுப்பினர், ஒரு 2 நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழ்நாட்டு தெலுங்கு மக்கள் பெரும்பான்மையா இருக்கு. இந்த மாதிரி தெலுங்கு மக்கள் பொதுவான விஷயத்துல தமிழ்நாட்டு பிரச்சனை சொன்னல, இந்த 5-6 பிரச்சனை, இந்த 5-6 பிரச்சனை தெலுங்கு மக்களுக்கு சம்பந்தப்பட்டதா? பொதுவான பிரச்சனை தெலுங்கு மக்களுக்கா, கச்சத்தீவு தெலுங்கு மக்களுக்கா, கிழக்கு தொடர்ச்சி மலை தெலுங்கு மக்களுக்கா? நான் அப்படி கேட்கல. பெரும்பான்மையா நீங்க அந்த வாக்குகளை குறி வைக்கிறதுனால அந்த தொகுதிகளா? அந்த தொகுதி இல்லை, பொதுவா இதுதான் எங்க அஜெண்டா. இவருடைய அஜெண்டா இதுதான். அது தமிழ் மொழி செம்மொழியை வந்து வளப்படுத்தணும், பிற மொழிகளோட ஆந்திராவில் டிரான்ஸ்லேட் பண்ணும்,
கர்நாடகத்துக்கு கொண்டு வரணும். தமிழ் மொழி ஒரு அந்த காலத்துடைய பெரிய மரபு ரீதியாக ஆண்டாண்டு காலமாக இருந்த மொழி. அதிலிருந்து தான் தெலுங்கும் கன்னடமும் மலையாளம் பிரிந்தது. தாய்மொழிக்கு செய்ய வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கு. அவர் சொன்னார் தள்ளி எம்பாங்க, தள்ளினா தாய், தள்ளி தமிழுக்கு நான் சேர்த்துன்னு சொன்னார். இந்த வார்த்தை என்னன்னா, என்னுடைய தாய், எங்க மொழியின் தெலுங்கு மொழியின் தாய் தமிழ், அதற்கு என்னையால் முடிஞ்சளவு பணியாற்றும், என்னையால் முடிந்தளவு. நீங்க சொன்ன மாதிரி ஒரு 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அப்படின்னா தனியா நின்று கண்டிப்பா தமிழ்நாட்டில் தனியா இல்ல, கூட்டணி தான், தேசிய ஜனநாயக கூட்டணி தான். அதிமுக பாஜக அந்த அலையன்ஸ் மூலமாக அது அப்படிதான் வரும். தனியா இப்படி ஜனசேனாவுக்கு பண்ண முடியும்? இப்ப எந்த கட்சி திமுகவை தனிச்சு நிக்குதா? திமுகவை தனிச்சு நிக்குதா? தனிச்சு நிக்க சொல்லுங்க பாப்போம். தனிச்சு நிக்க சொல்லுங்க. தனிச்சு நிக்கும் போது தோத்து போயிருக்கு. இப்ப நீங்க ஆந்திரால இருந்து ஜனசேனா இங்க கொண்டு வந்து தேர்தலில் போட்டிடுறது, கொண்டு வந்து சேர்க்கணும்னு சொல்ல சார், ஒரு இயற்கையா வர்றது. நாங்க வந்து கட்சியை நிலநாட்டணும், இங்க கொண்டு ஒரு இருப்பா கொண்டு வரணும் நாங்க விரும்பல. அது இயற்கையாவே நடக்குது. அதான் சார். இப்ப நாம் தமிழர் போன்ற அந்த தமிழ் தேசியம் பேசுற எல்லா அமைப்புகளும் இல்ல, நாம் தமிழர் போன்ற பல்வேறு அமைப்புகள் வந்து அது கடுமையா விமர்சிக்கிட்டோம். நானும் தமிழ் தேசியம் பேசணும் தானே. என்னை விட ஈழத்தமிழ் யார் பேசுறது? தமிழ்நாட்டு நலனுக்காக என்னை விட யார் பேசியிருக்காங்க? வழக்கு மன்றத்திலையும் நீதிமன்றத்திலையும் கட்டுரை வடிவிலும் என்னை விட தமிழ் தேசியம் பேசட்டும், தக்க பதில் சொல்வோம். பேசுறது கொச்சையா பேச, அது தக்கன நீதிமன்றம் சந்திக்கட்டும் அவங்க. சார், அடுத்ததா விஜய் அவர் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ளேயோ இல்ல பவன் கல்யாணோடையோ கை கோர்ப்பதற்கான அந்த முயற்சிகள் ஏதாவது போயிட்டு இருக்கு? வாய்ப்புகள் இல்லை சார், வாய்ப்புகள். அவர் கூட இருக்கவங்களே அவர் சீரழிச்சிருவாங்க. விஜய் கூட இருக்கு. ஆமாம், நான் பார்த்தல. அது ஏதோ ஒரு திசையை நோக்கி போகுது. நீங்க நான் சொல்றேன் எடுத்தீங்களா? நான் அவர் வரணும்னு நினைச்சேன். ஒரு 3வது அணி அவர் அங்க. நீங்க சொல்லுங்க, புஷி ஆனந்துக்கு தமிழ்நாட்டில் என்னென்ன அரசியல் இருக்குன்னு தெரியுமா? நீங்க வந்து அவர் பாண்டிச்சேரிக்காரர் யாராவது தமிழ்நாட்டு தலைவராக இருக்காங்களா? ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது, ஜாதி ரீதியான பிரச்சனை இருக்குது. நீங்க எழும்பூர்ல ட்ரெயினில் ஏறுறீங்க, சென்னை தமிழ் ஒன்றா இருக்கு, செங்கல்பட்டு ஏறினோட ஒரு தமிழ் மாறுது. அதே மாதிரி நீங்க போனா விழுப்புரம் தமிழ் ஒரு மாதிரி, உள்நாடு தமிழும்பாங்க. அதுக்கு பிறகு திருச்சி டெல்டா போன ஒரு தமிழ் இருக்குது, மதுரைக்கு போன ஒரு தமிழ் இருக்குது, ராம்நாடு ஒரு தமிழ் இருக்குது, எங்கள் திருநெல்வேலி மாவட்டம் வந்து கன்னியாகுமரி தமிழ், ஈழமும் மலையாளம் சேர்ந்த தமிழ். இதுக்கேற்றாப்புல காய்கள் நடக்கும். தமிழ்நாட்டில் இவ்வளவும் அறிந்த வைகோவினாலேயே வெற்றி பெற முடியவில்லை. விஜய் விட பன்மடங்கு கூட்டம் வந்து அந்த அப்போ நான் தான் இந்த பணிகளை செஞ்சேன். ஏன்னா அவர் செய்யக்கூடாது செய்ய வேண்டிய சரிக்காக செய்யாமல், நம்ப வேண்டிய ஆளுக்கு நம்பாமல், கண்ட ஆளுக்கு நம்பி அவர் போயிட்டார். ஆனால் ஹார்ட் ஒர்க்கர், வைகோ பொறுத்தவரை ஹார்ட் ஒர்க்கர், நேர்மையாக கொண்டு போனார். நான் அதை மறுக்கவே இல்லை. அவரை மாதிரி ஒரு ஆளை பார்க்க முடியாது. ஆனால் செய்ய வேண்டிய காலத்தில் செய்யாமல், செய்யக்கூடாது செஞ்சு, நம்ப வேண்டிய ஆட்கள் நம்பாமல், யாரோ ஒரு ஆட்களை உருவாக்கி விட்டு நம்பி, அவரை நம்பி இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு சங்கடப்படுத்தினால அவர் வீணாக போனார். ஆனால் அவரை மாதிரி விஜய் கிடையாது. விஜய்க்கு உள்ள முகம், அந்த முகம், நடிகர்ங்கிற முகம் எல்லா வீட்டுக்கும் தெரியும், எல்லாருக்கும். ஆனால் அந்த % வாக்கு எவ்வளோ இருக்கும் சார்? நீங்கள் நானே சொல்லல, நீங்கள் சொல்லுங்க. அவருக்கு அடுத்த இல்லை, பொதுவாக ஒரு 8% 10% அவருக்கு வாங்குவார். இல்லை, 8% வாக்கை வச்சு ஜெயிக்க முடியுமா? அது பிறகு புஷி ஆனந்துக்கு நான் சொன்னாலே தமிழ்நாட்டுடைய சீதோஷனில் ஏதாவது தெரியுமா? கோபிச்செட்டிப்பாளையம் எங்கே இருக்குன்னா அது என்ன தஞ்சாவூர் மாவட்டம்னா எப்படி சரியாக வரும்? இந்த மன்றம் வச்சு கொஞ்சம் கேளுங்க சார், கொஞ்சம் மன்றம் மட்டும் போதாது சார். அப்புறம் எம்ஜிஆர் முஸ்லிம் மன்ற தலைவராக தான் அவர் பொதுச்செயலாளர் ஆக்குறாரா? நான் கேட்குறேன். முஸ்லிம் தமிழ்நாட்டை சேர்ந்தவர், முஸ்லீமை சேர்ந்தவர், அவர் தான் பொதுச்செயலாளர். அவர் ஆக்கியிருக்கலாம்ல, ஏன் ஆக்கல? பேசாம இருப்பான்ட்டார்ல. ஏன்னா நடுவில் வந்து நீங்களே வந்து தாவேக்கால நான் சொன்னேன், நான் என்ன இணைஞ்சுன்னு சொன்னா அவர் வரணும், 3வது அணி திமுக தோக்கடிக்கணும்னு நினைச்சேன். அவர் சரியா வரல. நம்ம இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டு அவர் பவன் கல்யாணம் ஆர்வமாக இருந்தார், தமிழ்நாட்டு பிரச்சனை செய்வோன்னு செஞ்சுட்டு அவங்க. எனக்கு ஒரே நேரடியான ஒரு கேள்வி, நீங்க வந்து அப்படி ஒரு ஆப்ஷனா விஜய் நினைச்சீங்க, அவர் வந்து சரியா வரல அப்படின்ற பட்சத்தில் பவன் கல்யாணம் வச்சு அதை காய்களை நகர்த்துறீங்கன்னு எடுத்துக்கலாமா? அப்படி சொல்லல. அவர் அதுக்கு வந்து கரண் நீட்டினாரு. தமிழ்நாட்டு பிரச்சனையை நான் பேசுறேன், பொதுவான இந்த 6 பிரச்சனை சொல்லுங்க, தமிழ்நாடு அரசியல் வேற மாதிரி நம்ம வர்றோன்னு சொல்ற, அங்கே இருக்க தெலுங்கு பேசுறவங்க என்னையால பாதிப்பு வந்துடக்கூடாது, தமிழ்நாட்டுக்காக நான் போரிடுறேன் அன்னு மட்டும் வரட்டும்னு ஒரு ஆரோக்கிய வழியில் அது வரட்டும்னு அவர் சொன்னார். இதான் ஹெல்த்தி ட்ரெண்டாக வரட்டும், அதை பைய கொண்டு போகணும்னு சொன்னார். இப்போ விஜய்கிட்ட ஆரோக்கிய சாமின்னு இருக்காரு. அவர் பெரிய அரிஸ்டாட்டிலுங்க, சாக்ரட்டிஸுங்க. இல்லை, அன்னைக்கு போய் நீங்கள் வந்து அந்த நீட்டு வேணும்னு சொன்னீங்க இல்லையா,
அப்போனா நீங்களும் உங்களுக்கு திமுகவுடைய சொல்ல வேண்டிய அப்படியே பி டீம் தான் நீங்கள் அவங்க தீர்மானங்கள் போடுறீங்க. திமுகவுக்கு மாற்று தானே இருக்கு. திமுக போட வேண்டிய தீர்மானங்களை அப்படியே இட்டுட்டோ போகிறீங்க. எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது, அதை பேசலாம்ல. அங்கே சொல்கிறதுக்கு ஆள் இல்லைங்க. ஏதாவது இப்போ முன்னாடி என்கிட்டே இந்த யார் ஜான் அந்த ஆரோக்கியசாமி தீர்மானங்கள் என்னென்ன போடலாம்னு என்கிட்ட கேட்டதே உண்டு. அவர் இவங்க சரி வராது, நான் கைவிட்டேங்க. அதனால் விஜய் வந்து 8% ஓட்டை எப்படி பண்ணும். நான் கடைசியில் நிறைவாக ஒன்று சொல்கிறேன். அதிமுகவுக்கு எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்கு 34. இப்போ வந்து கூட்டணின்னு ரொம்ப போன ஓட்டம் கொஞ்சம் தளர்ந்து போயிட்டாங்க. இப்போ ஓ பன்னீர்செல்வமும் யார் சசிகலாவும் டிடிவி தினகரனும் அதில் சேர்ந்துட்டா நல்லதுன்னு கூட நினைக்கக்கூடிய நிலைக்கு வந்துட்டாங்க. எடப்பாடி காம்ப்ரமைஸ். இப்போ அப்படி இருக்கும்போது பழைய ஓட்டு சதவீதம் 35 இருந்ததுங்க. நான் 35 சொல்ல 33 இருந்தது. 30 இல்லை 34 இருந்து 30 அவ்வளோ வேண்டாம். நான் 33 போடுறேங்க. அது போக பாஜகவுக்கு எவ்வளோங்க ஓட்டு சதவீதம் அண்ணாமலை காலத்தில் 11 சொல்கிறாங்க. 11 பண்ணாங்க. இந்த 33 இதில் ஒரு 8 போடுங்க பாஜக. ஆகுதுங்க 41 ஆகுதுங்க. 41 போக இன்னும் கிருஷ்ணசாமிக்கு 1 போடுங்க. 41 to 42. தெலுங்கு பேசுகிற ஓட்டு நாங்கள் ரொம்ப போடல, ஒரு 6-7%. 42 to 6 48. பிறகு தேமுதிக வரக்கூடிய வாய்ப்பு இங்கே இருக்குங்க. அவங்களுக்கு 2% இருக்குங்க. 50 இன்னி வேற கட்சிகள் கொஞ்சம் வருவாங்க. நாங்கள் வாழை கிராஸ் பண்ணி வெற்றி பெறுறோம். பாமக வருதுன்னு தெரியலையே, அவங்க என்ன முடிவில் இருக்காங்கன்னு தெரியலையே. தேமுக வருதுன்னு சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து 50% கிராஸ் 48 கிராஸ் ஆச்சுன்னா வெற்றி பெற்றலாம். 48 கிராஸ் ஆகும். ஆமாம். அது போக திமுகவில் இப்போ மக்கள் மத்தியில் அதிருப்தி கடுமையாக இருக்குது. இவங்க போன தேர்தலில் என்ன சொன்னாங்க, மதுவிலக்கு தேர்தல் அறிக்கையில் சொல்லலைன்னா கூட நாங்கள் முதல் கையெழுத்தாக இருக்குன்னு சொன்னாங்க. மதுவிலக்கு செய்யலை. இதே கனிமொழி விதவைகள் அதிகமாக இருக்காங்கன்னு சொன்னாங்க. இப்போ அதை கேட்டதுக்கு பதிலே சொல்லாமல் அந்த பொண்ணு ஓடுது. அது போய் என்னாச்சு, இந்த பழைய ஓய்வு பென்ஷன் திட்டம் அதை கொண்டு வருவேன்னா இதுவரை கொண்டு வரல. ரெண்டாவது இந்த எலக்ட்ரிசிட்டி பவர் மின்சாரம் டேரிஃப் மாதம் ஒரு எடுத்துன்னு சொன்னாங்க. பிறகு என்ன சொன்னாங்க, விலைவாசியை குறைப்போன்னாங்க. முத்திரத்தால் கட்டம் ஏறிப்போச்சு, வீட்டு வரி சொத்து வரி ஏறிப்போச்சு. இவங்க சொன்ன ஒன்றுமே அடிப்படையாக சொன்னது ஒன்றுமே நிறைவேற்றல. ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் 90% நாங்கள் நிறைவேற்றி விட்டோன்னு சொல்கிறார். நான் சொல்கிறேன், தேர்தல் அறிக்கை இருக்கு இல்லையா, இந்த பக்கம் நீங்கள் சொன்ன உறுதிமொழிகள் இதுக்கு ஏற்றாப்புல நிறைவேற்றி விட்டீர்களா இல்லையா? ஆம், இல்லை, இவ்வளவு நிறைவேற்றி விட்டு நிறைவேற்றப்பட்டது, அரசாணை போடப்பட்டது, அந்த விவரங்களுக்கு கொடுத்து வெள்ளை அறிக்கை கொடுங்க. 90% நிறைவேற்றியாச்சுன்னு சொல்கிறார் இல்லையா, சொல்கிறார் இல்லையா? ஆமாம். 70 இல்லை 90 நிறைவேற்றி விட்டோன்னு சொல்கிறார். அதனால் தேர்தல் அறிக்கை ஒரு பக்கம், உங்கள் நீங்கள் உறுதி கொடுத்தது உங்கள் உறுதிமொழிகள் ஒரு பக்கம் பண்ணுங்கள். அது செஞ்சிட்டிங்களான்னு அதுக்கு ஏற்ற பக்கத்தில் ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்க. இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார், தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஜனசேனா சார்பில் KS ராதாகிருஷ்ணன் அவர்களை வேட்பாளராக பார்க்கலாமா? அது காலம்தான் பதில் சொல்கிறேன். நான் வடசென்னை சீட் நான் தான் உறுதின்னு 98 பேப்பருக்கெல்லாம் எல்லாரும் பேசிட்டாங்க. கடைசி நேரத்தில் வேறு ஏதோ ஒரு வேட்பாளர் கொடுத்து வைக்க போட்டார்ல, எதுவும் நடக்கலாம்ல. வடசென்னை எனக்கு தானே ஜெயலலிதாவே மாற்றி கொடுத்தாங்க. யார், நம்ம ஜெயக்குமார்னு அமைச்சர் இருக்கார்ல, வடசென்னை சபாநாயகராக இருந்தார் இல்லையா. ஆமாம். பிறகு அவர் வடசென்னை அறிவித்த பிறகு அவர் மாற்றி மத்திய சென்னையில் போட்டாங்க. என்னை அவர் வைக்கவே அறிவிக்கவில்லையே. எது வேணால் நடக்கலாம். அதனால் என்ன வேணால் நடக்கலாம், எது வேணால். ஆனால் எங்களுடைய திட்டமும் இதில் நியாயமும் ஒரு ஆரோக்கியமான சிந்தனையோடு ஆரோக்கியமான வழிகாட்டுதலோடு நடக்கின்றது. பவன் கல்யாணுக்கு இங்கே இருக்க நிலைமைகளை சொல்லி கொண்டு இருக்கிறேன் தினமும். நேற்று வந்தார், இன்றைக்கி அங்கே பாம்பே போயிருக்காரு ஷூட்டிங்கு. முந்தா நாள் டெல்லியிலேருந்து நேராக தான் அங்கே வந்தார். வந்து நேற்று நல்ல கூட்டம், நல்லா தமிழ் ரொம்ப கஷ்டப்பட்டு தமிழ் பேசுகிறார். அவர் கொஞ்ச நாள் ஆகிப்போச்சு இல்லையா. ஆமாம், டச்சு விட்டு போச்சு. தமிழையும் பேசுகிறார், தமிழில் பேசி இடையில ஆங்கிலம் பேசி இப்படியே கொண்டு வந்தார். சுப்பிரமணிய பாரதியாரை பற்றி பேசுகிறார், திருவள்ளுவரை பேசுகிறாரு, தமிழ் கலாச்சாரத்தை பற்றி பேசுகிறாரு, முருகன் அறுபடை வீடை பற்றி பேசுகிறாரு. அதே மாதிரி இந்த மண்ணில் எல்லா மொழியினரும் சகோதரராக இருக்க வேண்டும், எல்லா மதத்தினரும் சகோதர பாசத்தோடு இருக்க வேண்டும், அதையும் சொல்லியிருக்காரு, பேசியிருக்காரு. பாஜக வந்து தாங்கள் வளர்றதை விட பவன் கல்யாண் வளரணும் அப்படின்னு எப்படி நினைப்பாங்க? அது வந்து காலம் தானுங்க, ஒவ்வொருத்தருக்கு இல்லையா. உங்கள் வீடு பெரிய வீடாக இருக்கலாம், ஏன்னா என் வீடு ஒரு 2.5 வீடாக இருக்கலாம். என் வீடை நான் சுத்தப்படுத்தணும்ல. உங்கள் வீடுக்கு இப்போ வசதியாக இருக்கலாம், நீங்கள் பெயிண்ட் அடிச்சுக்கலாம், நீங்கள் வாரத்தில் மார்பிள் போடலாம். எங்கே இருக்குன்னு ஒரு சின்ன குடிசை, இந்த குடிசையை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு கட்டுமான பணி செய்கிற தப்பு இல்லையே. நன்றி சார். நன்றி.